வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. பயங்கரவாதத்திற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுப்பதில் பிரதமர் மோடி உறுதியாக உள்ளதாகவும் முப்படைகளுக்கு முழு சுதந்திரம் அளித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பன் வழங்க கேட்கலாம். நாகப்பன், வணக்கம். முப்படைகளுக்கு முழு சுதந்திரத்தை பிரதமர் மோடி அளித்துள்ளதன் பின்னணி என்ன? வணக்கம் கீதா. கடந்த 22ஆம் தேதி காஷ்மீரின் பஹல்காமில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். இது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தான் இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலுடைய பின்னணி என்ன என்று தெரிய வரும்போது நிறைய அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனாலேயே இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் எழுந்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இந்திய ராணுவமும் மத்திய ஆயுத போலீஸ் படையும் போர் பயிற்சியில் ஈடுபட்டன. இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டு வருகின்றன. ஜம்மு காஷ்மீருடைய ரஜோரி மாவட்ட எல்லை பகுதியை சேர்ந்த கிராம மக்களுக்கு ராணுவத்தின் சார்பில் சிறப்பு பயிற்சிகளும் வழங்கப்பட்டுள்ளன. காஷ்மீருடைய ஜம்மு பகுதியில் தேசிய பாதுகாப்பு படை கமாண்டோக்கள் மாநில போலீசார் இணைந்து பாதுகாப்பு ஒத்திகையும் மேற்கொண்டிருக்கின்றனர். ராணுவத்தின் தரப்பில் காஷ்மீருடைய பல்வேறு பகுதிகளில் என்கவுண்டர்கள் நடத்தப்பட்டன. இது குறித்த தகவல்கள் முழுமையாக வெளியிடப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் தீவிரவாத தாக்குதல் நடத்துவதற்கு தீவிரவாத அமைப்புகள் சதி திட்டம் தீட்டியிருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காஷ்மீருடைய 48 சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் தான் அந்த 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த நிலையில் பதிலடி கொடுக்கும் விதமாக பிரதமர் மோடி தலைமையிலே உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படைகளுடைய தலைமை தளபதி அனில் சௌஹான், ராணுவ தளபதி உபேந்திர திவிவேதி, கடற்படை தளபதி தினேஷ் கே திரிபாதி, விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் பங்கேற்ற இந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாகவும் அதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பது குறித்தும் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி நடவடிக்கையை எந்த வகையில், எப்படி, எப்போது மேற்கொள்ளப்பட வேண்டும் என அனைத்தையும் ராணுவம் தீர்மானிக்கலாம் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பயங்கரவாதத்திற்கு எதிராக உரிய பதிலடி கொடுப்பதில் நம்முடைய தேசம் உறுதியான நிலைப்பாட்டில் உள்ளது என்றும் தேசத்தின் ஆயுத படைகளின் தொழில்முறை திறன் சார்ந்து தனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது என்றும் பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கான பதிலடி விவகாரத்தில் முப்படைகளுக்கான முழு சுதந்திரத்தை பிரதமர் நரேந்திர மோடி அளித்திருப்பதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்களும் உறுதிப்படுத்தின. எதிரிகள் மீது எந்த இடத்தில், எந்த நேரத்தில், எந்த இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதில் முப்படைகள் தாங்களே முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் எதிரிக்கு பதிலடி தர இலக்குகளை தீர்மானிக்கின்ற முழு சுதந்திரம் ராணுவத்திற்கு உள்ளது என்றும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். ராணுவம் மற்றும் படைகள் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது என்றும் பயங்கரவாதத்திற்கு எதிராக மரண அடி கொடுக்க வேண்டியது நம்முடைய நாட்டினுடைய உறுதிப்பாடு என்றும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். இதை பாதுகாப்புத்துறை வட்டாரங்களும் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. கீதா. நாகப்பன், தொடர்ந்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தின் நோக்கம் என்ன? பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் விவகாரம் தொடர்பாக கடந்த 23ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையிலே பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பு, பாகிஸ்தானியருக்கான விசாரத்து, அட்டாரி எல்லை மூடல், பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றிய பாதுகாப்பு அதிகாரிகள் வெளியேற்றம், இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் முப்படை ஆலோசகர்கள் பதவியிடங்கள் ரத்து என்று 5 முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. இதை தொடர்ந்து பார்த்தால் கடந்த 24ஆம் தேதி தலைநகர் டெல்லியிலே அனைத்து கட்சிகளுடைய கூட்டம் நடைபெற்றது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திலே எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள் பங்கேற்றார்கள். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிரான மத்திய அரசினுடைய நடவடிக்கைக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று அனைத்து எதிர்க்கட்சிகளும் இந்த கூட்டத்திலே உறுதியளித்தன. உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடந்த நிலையில், அனைத்து கட்சி கூட்டம் நடந்த நிலையில் அதற்கு அடுத்த கட்டமாக இன்று மத்திய அமைச்சரவை கூடுகிறது. இந்த மத்திய அமைச்சரவை கூடுவதற்கான முக்கிய நோக்கம் இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு கூடுகிற முதல் கூட்டம் என்பது. ஏற்கனவே இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட ஒரு அறிக்கையிலே பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு எடுத்த முடிவுகளுடைய தொடர்ச்சியாக பாகிஸ்தானியர்களுக்கான விசா சேவைகளை உடனடியாக நிறுத்தி வைக்க இந்திய அரசு முடிவு செய்தது என்றும் அதன்படி 27ஆம் தேதியோடு அனைத்து விசாக்களும் ரத்து செய்யப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு மருத்துவ விசாக்கள் என்பது நேற்றோடு முடிந்துவிட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இனியும் இந்தியாவில் இருக்கின்ற பாகிஸ்தானின் நிலை என்ன, அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படுமா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இது குறித்து இன்றைக்கு இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்திலே முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டமும் நடைபெற இருக்கிறது.
சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது சம்பந்தமாகவும், அட்டாரி எல்லை மூடல் சம்பந்தமாகவும், பாகிஸ்தானியருக்கான விசா ரத்து சம்பந்தமாகவும், பாகிஸ்தானுடைய உறவு உள்ளிட்ட விவகாரம் குறித்தும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.